படத்துல வன்முறை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. அதுல சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்தம் பீச்சி அடிக்கிறது, அமரன் படத்துல பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறம் கேள்வி. உண்மை இன்னும் வயலண்டா இருக்கும். சரிங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு பல வழிகளில் சொல்லலாம். இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான வரலாறை சொல்லியிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாட்டு ரீதியான ஒரு அந்த அந்த அமைப்பில் ஏற்பட்ட விவாதம், அதன் அடிப்படையில் அந்த கட்சி உடைந்தது, பிரிந்தது. அதிலிருந்தும் அடுத்தடுத்த கட்டங்கள் அதை எப்படி பிரிந்து வந்தது அப்படிங்கிறத சொல்லணும்னா உண்மையாலுமே கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, கோட்பாட்டை பற்றியான ஒரு புரிதல் இருக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துலையும் நீங்கள் அதில் தவறு சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா மார்க்சிய இயக்க கோட்பாட்டில் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னா கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்போ அந்த கோட்பாடு ரீதியான ஒரு வாசிப்பும் புரிதலும் அதில் ஒரு ஈடுபாடு தன்மையே இல்லை என்றால் இது வெளிப்படுத்துறதுங்கிறது சிரமம். ஏன்னா மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் விவாதித்து அதை நீங்கள் தகவலாக எடுத்துட முடியும். அவர் சொல்கிற மாதிரி இது தகவலாக எடுக்கிறது வேற, உண்மையான ஒரு விஷயமாக சொல்றது அப்படிங்கிறது வேற. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய விவசாய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திட முடியும் நம்பினதும், அப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கள எல்லாத்தையும் ஒரு அமைப்பாக மாற்றுவதற்காக அவர்கள் எடுத்த பெரிய முயற்சி, தொழிற்சங்கங்கள் உருவாக்கக்கூடிய பெரிய முயற்சி நடந்தது. இதுக்கு கடந்து இந்த பிரச்சனைகளில் முதலாளிகளாக இருக்கக்கூடியவங்க விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக இருந்த பண்ணையாரை எதிர்த்து நம்ம கென் கேரக்டர் பண்ணக்கூடிய அந்த மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழித்தொழிப்பு அப்படிங்கிறது ஒரு பண்ணையார் என்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாரு, நான் அதனால பழி வாங்குறேன் அப்படிங்கிறது ஒன்று வேற. பண்ணையார்கள் முதலாளிகள் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையை சமூகத்தை அழிக்கிறாங்க, ஆகவே பண்ணையார்களையும் முதலாளிகளையும் அழிக்கணும்னு எடுக்கக்கூடிய ஒரு கொள்கை திட்டம் வேற. ரெண்டையுமே அந்த படத்தில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாரு. இப்போ கென் கேரக்டர் போய் சண்டை போடுது அப்படின்னும் பொழுது கென்னினுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனை சம்பந்தமா அவர் போய் சண்டை போடுறாரு. ஆனால் விஜய் சேதுபதி போய் சண்டை போடுறாரு அப்படின்னும் பொழுது தனிப்பட்ட சொந்த பிரச்சனைக்காக சண்டை போடலை, சமுதாயத்தில் தீர்வு வரணுங்கிறதுக்காக போய் நிற்கிறோம். எந்த இடத்துலையுமே விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த அந்த ஆசிரியர் கேரக்டர், வாத்தியார் கேரக்டருக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனைக்காகவும் போன மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அவர் சமுதாயத்தில் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்த கேரக்டராக படத்தில் துல்லியமாக வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் விஜய் சேதுபதி அவர் ஒரு முதலாளியையோ ஒரு பண்ணையாரை அடிப்பதோ, கென் கேரக்டர் ஒரு பண்ணையாரை அடிக்கிறதோ வெட்டுறதோ, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை படத்தில் ரொம்ப அழகாக புரிஞ்சிக்க முடியும். படம் பார்க்குறவங்களுக்கும் இது உளப்பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அந்த பண்ணையார்கள் முதலாளிகள் இவர்களை வெட்டி கொலை பண்ணுறது, இவங்க அழிச்சு ஒழிக்கிறது, இதில் பார்த்தீங்கன்னா அழித்தொழிப்பு அப்படிங்கிற வார்த்தை நம்ம பொதுவாக பொதுமக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, அரசியல் வட்டத்தில் அதிகமான பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த அழித்தொழிப்புங்கிற வார்த்தை நிறைய வருது. என்னன்னா அனிஹிலேஷன் அப்படின்னு ஒரு தியரியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வெளிவந்த சாரு மஜும்தார் இப்படி ஒரு கொள்கையை கோட்பாட்டை முன்னெடு வைக்கிறார். விவசாய போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, இனி எத்தனை காலம் தான் இதை பார்த்துட்டே இருக்குது, இந்த பண்ணையாளர்கள்ட்ட போய் பேரம் பேசுறது, இவங்களை மொத்தமாக அழிச்சு ஒழிக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் துவங்குற ஊர் பேர் நக்சல்பாரிங்கிற ஒரு ஊர். அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அர்பன் நக்சல்னு பிஜேபிக்காரன் நம்மளை திட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்களாம் அர்பன் நக்சல்ஸ் தான், அப்படிதான் பேர் வச்சிருப்போம். நம்மளுக்கு மரியாதை கிடைக்குதுனாலே இவங்க திட்டினாதான் நம்மளுக்கு மரியாதைங்கிற அர்த்தம். அந்த அடிப்படையில் இந்த நக்சல் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையை போல அவங்க பேசுறாங்க. ஆனால் நக்சல் பாரி அப்படிங்கிறது மேற்கு வங்கத்தில் ஒரு கிராமத்தில் உடைய பெயர் நக்சல் பாரி. அந்த கிராமத்தில் எப்படி எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க,
அந்த போராட்ட முறை இந்தியா முழுக்க விரிவடைஞ்சது. அந்த போராட்ட முறையை எடுத்து சென்றவர்களை நக்சல்வாதிகள் என்று அழைத்தார்கள். அவ்வளவுதான். அந்த அரசியல் விவாதம் இந்தியா முழுவதுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல பெரிய பிளவுகளை கொண்டு வந்துச்சு. அதை வந்து அந்த படத்துல நுணுக்கமா காமிக்கிறாரு. அங்க இருந்த சாரு மஜும்தார் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து அரசியல் படுத்துறது எல்லாம் நம்ம வந்து இந்த படத்துல காட்சிகளாக வந்து நம்ம பார்க்க. இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தெரியும். மிக மிக குறைவான நபர்களுக்கு மட்டும்தான் இப்படிதான் நடந்திருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி பல பண்ணையார்களை அழித்தொழிக்கிறது, அவர்களுடைய அந்த உற்பத்தியான பயிர்களை, விளைஞ்ச பயிரை வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிறது, விவசாய கூலிகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்குது. புலவர் கலிய பெருமாள் அவர்கள் அது போன்ற பல அறுவடைகளை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம சமூகத்துல ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி கூட நடந்த ஒரு சம்பவங்கள், அதையெல்லாம் அந்த படத்துல வந்து ரொம்ப நுணுக்கமா கொடுத்துருக்குறாங்க. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து ஆயுதங்கள் வைத்து போராட்டம் நடத்துவது அல்லது ஆயுதங்கள் இல்லாமல் போராட்டம் நடத்துவது ரெண்டு பெரிய பிரிவாக இருந்தது. அப்புறம் வந்து இது இந்திய அளவில் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துறதுன்னு பேசின கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளார இல்லை, தமிழர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, தமிழர்கள் இனத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க, அதே போல இந்தியாவில் பல இனங்கள் இருக்குது, அந்த இனங்கள் எல்லாம் அழித்து அடக்கி ஒடுக்கப்படுது, அந்த இனங்கள் எல்லாம் விடுதலை அடைஞ்சதுனாலே இந்தியாவில் பல பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு விவாதம் வருது. அதான் தேசிய சுயநிர்ணய உரிமை அல்லது தேசிய இன விடுதலை அப்படிங்கிறத அரசியல் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறு குழுக்களுக்கு மட்டும்தான் அது பற்றியான விவாதங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதை இந்த படத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். இந்த வார்த்தையில், இந்த படத்தில் தமிழ்நாட்டிற்கு அறிமுகமாகக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று அழித்தொழிப்பு அப்படிங்கிறது, இரண்டாவது தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமை. இப்போ தேசிய இனம்னா என்ன? தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தெலுங்கர்கள் ஒரு தேசிய இனம், மராத்தியர்கள் ஒரு தேசிய இனம், பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம், காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம், நாகாலாந்து மக்கள் தேசிய இனம், வங்காளிகள் ஒரு தேசிய இனம். இந்த தேசிய இனங்கள் எல்லாம் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வது, அவர்கள் தனிநாடே உருவாக்கி கொள்வது, தேவைப்பட்டால் தனிநாடுகளை உருவாக்கி கொள்வது என்ற கொள்கையை அன்றைக்கு முன்வைக்கிறாங்க. அந்த கொள்கையை முன்வைத்தவர் புலவர் கலிய பெருமாள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க இருக்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கணும், பண்ணையாளர்களை ஒழிச்சு கட்டணும், தொழிலாளர்களை யூனியனா மாற்றணும், இந்த முதலாளிகளை கட்டுப்படுத்தணும், இதையெல்லாம் செய்து இந்த மக்களை ஒன்றுபடுத்தி இவர்களுக்கான விடுதலை, தமிழ்நாட்டிற்கான விடுதலையை வாங்கி தரணும்னு ஒரு பெரிய இயக்கத்தை, பெரிய படையை கட்டி போராடி அந்த களத்திலேயே உயிர் விட்டவர் தோழர் தமிழரசு. இது நம்மளுக்கு சொல்லப்பட்டது கிடையாது. இதுதான் தமிழ் தேசியம், இந்த கருத்து தான் தமிழ் தேசியம். அப்ப இந்த தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி அதுக்கு கோட்பாட்டை கொடுத்து அதுக்கு ஒரு அமைப்பை கட்டி, அதான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு சோசியலிஸ்ட் கட்சின்னு அந்த படத்திலே காமிக்கிறாங்க. உண்மையில் அது வேற பேரு, ஆனால் அதில் அந்த மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று உருவாக்கி, ஒரு கட்சியை மட்டும் வச்சு நடத்த முடியாது, மக்களை பாதுகாக்கணும்னா ஒரு படை வேணும் இல்லையா? அப்ப அதற்கென்று தமிழ் மக்கள் படை அப்படின்னு படையை உருவாக்குன மாதிரி தமிழ்நாடு விடுதலை படைன்னு ஒரு படை உருவானது. இன்றைக்கு அவர்கள்லாம் இருக்கிறாங்க, இன்றைக்கு தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்த தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டாலும் கூட அதுல இருந்து வெளியில் வந்து பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தமிழ்நாடு விடுதலை படை அப்படின்னு ஒரு படை உருவாக்கியவர் தோழர் தமிழரசு. அந்த தமிழ்நாடு விடுதலை படை பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. அதுல ஒரு மாற்றம் வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றம். இந்த படத்துல காமிப்பாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனை இருக்கக்கூடிய காவலரை வெட்டி அங்க ஒரு பெண் வந்து சீர்குலைக்கப்பட்டு கிடப்பாங்க, தூக்கிட்டு காப்பாற்றி கொண்டு வரதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து அங்கே கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவங்கள். பெண்களை வந்து ஒரு கைதி போறாரு, ஒரு கைதியை கொண்டு போறாங்க, அவரை அடிச்சு கொண்டுடுறாங்க, அவரோட மனைவி போறாங்க, மனைவியை ரேப் பண்ணிடுறாங்க. இது பெரிய கொந்தளிப்பா வந்து அந்த சமயம் தமிழ்நாடு விடுதலை படை அந்த காவல் நிலையத்தை தாக்குது. காவல் நிலையத்தை தாக்கி அந்த காவலர்களை தண்டனைக்குள்ளாக்குறாங்க. இப்படி காவல் நிலையத்தின் மேல தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. குள்ளஞ்சாவடி தாக்குதல், இப்படி பல இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தினாங்க தமிழ்நாடு விடுதலை படை. இதுக்கு பின்னாடி தான் இந்திய அளவில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னால்,
மாலை 6 மணிக்கு மேல, சாயந்தரம் 6 மணிக்கு மேல எந்த பெண் கைதியும் காவல் நிலையத்தில் வைத்திருக்க கூடாது என்கின்ற சட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்து பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தவர்கள் தமிழ்நாடு விடுதலை படையினுடைய போராட்டம். நீங்க பழைய விஜயகாந்த் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 80கள் கடைசியில் வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை போட்டு அடிச்சு நொறுக்கிற மாதிரி படங்கள் வரும். விஜயகாந்த் பாப்புலர் ஆனதுக்கு காரணமே என்னன்னா, அந்த காலகட்டத்தில் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருந்த சமயத்தில் காவல்துறையினருக்கு எதிராக நின்று காவல்துறை அடிச்சு நொறுக்கிற மாதிரி, காவல் நிலையத்தை துவம்சம் பண்ற மாதிரி நடிச்சனால தான் விஜயகாந்த் வந்து பெரிய மாஸ் ஹீரோவா மாறினார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கோவம் வருது. அதிலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் நீங்க விஜயகாந்த் படத்தை பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பெண்களோட புடவை இழுக்கிறது, பெண்களை மானபங்கப்படுத்துற காட்சியெல்லாம் இருக்கும். உடனே விஜயகாந்த் உள்ள வருவாரு, போலீஸ்கார அடிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றி கொண்டு போவார். ஏன் அந்த காலத்துல இந்த மக்கள் வந்து அது கொண்டாடினாங்க? ஏன் விஜயகாந்தை வந்து ஒரு அரசியல் தலைவராக மக்கள் ஏத்துக்கிட்டாங்க? காரணம் வந்து இந்த பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை பத்தி படம் வந்தது. ஆனால் இந்த பிரச்சனை உண்மையில தீர்த்தது யாரு? அதுதான் வந்து தமிழ்நாடு விடுதலை படை தான் அதை வந்து தீர்க்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் சிறைக்கு போன தோழர்கள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறைக்கு போனவங்க இருந்தாங்க. தமிழரசன் 87ல் கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறம் லெனின் கொல்லப்பட்டாரு, மாறன் கொல்லப்பட்டாரு, நாகராஜன் கொல்லப்பட்டாரு. பலர் கொலை செய்யப்படுகிறார் காவல்துறையினரால். அதுல பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 20-30 பேருக்கு மேல சொல்லப்படாத எண்ணிக்கையில் கொலை செய்யப்பட்டவர்கள். அவர்களுக்கு வரலாறு யாருங்க சொல்றது? யாரோ ஒருத்தர் சொல்லணும்ல. அவங்க சொந்த காசுக்காக, சொந்த தேவைக்காக கொள்ளையடிச்சாங்க. நம்ம ஊர்ல கொள்ளைக்காரங்க படத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து படமா போட்டு பார்த்துருக்கோம். ஆனா மக்களுக்காக உயிர் கொடுத்தவங்களுடைய வரலாறு யாரு சொல்றதுக்கு தயாரா இல்லாத பொழுது, இதையெல்லாம் ஒரு புனைவுகளாக, கதைகளாக, சம்பவங்களாக வைத்து ஒரு கதையை பின்னி அதை இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இதை விட ஒரு பெரிய துணிச்சல் ஒரு படைப்பாளிக்கு நம்ம இந்தியாவில் பாத்திர முடியாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் நான் சொன்னது, அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிக்கும் பின்னாடி ஒரு உண்மை கதை இருக்கு. ஒரு பெரிய வரலாறும் பெரிய துயரமும் இருக்கு. அந்த துயரத்தை களைந்து அந்த மக்களை மீட்டெடுத்த அந்த போராளிகளை பற்றியான அந்த திரைப்படம். அந்த வகையில தான் என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து ஒரு தடவை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 2 தடவை 3 தடவை பாருங்க. 2 தடவை 3 தடவை அந்த படத்தை வந்து நீங்க பார்த்தே ஆகும். அப்பதான் வந்து அந்த படத்துல பல நுணுக்கமான காட்சிகள் வந்து வைக்கப்பட்டு. ஏன்னா படத்தை காட்சி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போக முடியாது இல்லைங்களா? ஆனால் வந்து அந்த படத்துல வந்து ஒரு தொழிற்சங்கத்துக்குள்ளார சங்கம் உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, விவசாயிகளை சங்கமா மாத்துறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க. 2 பாடம் இருக்கும். 2 பெரிய வரலாறு. இந்தியா தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் உருவான வரலாறு என்பது ஒரு பெரிய 100 ஆண்டு கால வரலாறு. அதில் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. விவசாய சங்கம் உருவாக்குனது யாருன்னால், அதில் வந்து நீங்க கிஷோர் கேரக்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. கிஷோர் கேரக்டர் வந்து கேகேங்கிற அந்த கேரக்டர் வந்து அதை பற்றி தோழர் ராஜ் சங்கீதன் சொல்லுவார், விரிவாக சொல்லுவார். அது தமிழ்நாட்டுக்குள்ளார கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டிய பிஎஸ்ஆருடைய வரலாறு சொல்லுவாங்க. நீ கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு படிக்கணும்னா அதில் தான் நீங்கள் படிக்க முடியும். அதில் தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். சிங்காரவேலன்னு ஆரம்பித்து வர முடியும். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, பொதுவாக நம்ம ஊரில் வந்து ஒரு தத்துவத்தை பற்றி பேசணும்னு இன்னொரு தத்துவத்தை எதிராக நிறுத்துவாங்க. ஒரு கட்சிக்காரங்களை பற்றி பேசணும், ஒரு கட்சிக்காரங்களை எதிராக நிறுத்துவாங்க. ஒரு போராட்ட இயக்கத்தை பற்றி பேசணும், ஒரு போராட்ட இயக்கத்தை பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லப்பட்டிருக்கிறது, திராவிட இயக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேருமே போராடலாம். நீங்க இன்னைக்கு வந்து திராவிட கழகத்தை வந்து பெரியாரிய தோழர்களை வந்து ரொம்ப என்ன சொல்றது உதாசீனப்படுத்தி பேசுறாங்க. ஆனா அந்த காலத்துல அங்க நடந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடியவர்கள் கருப்பு சட்டைக்காரர்கள், அதே போல சிவப்பு சட்டைக்காரர்கள். இவர் கூலி உயர்வுக்கும் இவர்களுடைய கண்ணியத்திற்கும் இவர் தொழிற்சங்கம் மாற்றுவதற்கு சிவப்பு சட்டை போட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது. அவர்களுடைய சுயமரியாதைக்காக திராவிட இயக்கம் போராடியது, பெரியாரிய தோழர்கள் போராடினாங்க. இன்னைக்கு நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா, கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மரபும் திராவிட இயக்க மரபும் இன்றைக்கும் அந்த மக்களிடம் இருக்கும். இன்றைக்கும் அந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா சிவப்பு கொடியும் இருக்கும், பெரியார் சிலையும் இருக்கும். நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் நீங்க போய் பாருங்க, பெரியார் மண்ணு எங்க காமியெல்லாம் பல பேர் கேட்குறாங்க. இப்போ தஞ்சாவூர்ல போய் பார்க்க சொல்லுங்க, ஊருக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளவு கொடுமைகளை வந்து அதை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. நீடாமங்கலம்னு ஒரு புக்கு வந்திருக்குது.
அதுல வந்து இந்த பண்ணையார்கள் எப்படி நடத்துனாங்க, ஒண்ணும் இல்லை, சமபந்தி போஜனம் வைக்கிறாங்க, எல்லாம் சமமா உட்காந்து சாப்பிடணுங்கிறதுல. அதுல போய் சாப்பிட்டதுக்காக அந்த தொழிலாளர்கள் எவ்வளவு தூரம் அடிச்சு நொறுக்குனாங்க அப்படின்ற சம்பவம் 1960 நடந்தது. இதெல்லாம் நம்ம சமயத்துல, நம்ம காலகட்டத்தில் நடந்த வரலாறுகள். அதே மாதிரி குத்தக பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சம்பவம் வந்து திருவண்ணாமலையில் நடந்தது. 2 வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அவர்களை வந்து அந்த விவசாயிகளை இழுத்து கொண்டு போய் அக்ரஹாரத்தில் அந்த நிலத்து சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அவர் வீட்டு வாசல்ல தூண்ல கட்டி போட்டுருவார். 2 நாள் அங்கே சாப்பாடு இல்லாமல் கிடப்பாங்க. திருச்சி சரவணன் அந்த வரலாறு தொகுத்து புத்தகமாக வெளியிட்டு இருக்காரு. 2 நாள் அங்கே தான் கிடப்பாங்க. அவங்கள போய் யாரும் போய் மீட்டு எடுக்கிறதுக்கு அக்ரஹாரத்து நுழையிறது யாருக்கும் தைரியம் இருக்காது. அப்போ பெரியாரிய பொறுப்பாளர், பெரியாருடைய அந்த மாவட்ட பொறுப்பாளர் அவர் ஆட்களை இழுத்துட்டு உள்ள போவார். எடுத்துக்கொண்டு போய் கருப்பு சட்டைக்காரர் உள்ள போய் அந்த 2 பேரையும் மீட்டது மட்டும் இல்லாம அந்த விளைபொருட்களை நெல் எல்லாத்தையும் எடுத்து மக்களுக்கு பிரிச்சு கொடுத்து மொத்தவங்களை அடிச்சு விரட்டுவாங்க. இது வந்து இப்போ 40-50 வருஷத்துக்கு நடந்த வரலாறு, புத்தகமா வெளிவந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எல்லாருமே புத்தகம் படிக்கிறது இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்ல பார்க்கறதா. வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட பொய் செய்திகள் வந்துட்டே இருக்கு. அதை மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியாது. இதெல்லாம் நீ உங்க அப்பாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அல்லது உங்க தாத்தாக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் யார் மாத்தினது, இன்னைக்கு எப்படி நீங்க ஒரு மாடர்ன் லைஃப்ல நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்தது. அதனால நான் கென்ட்ட கேட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு படமே புதுசா இருக்குமே இந்த சம்பவங்கள் எல்லாமே, நீங்க உங்க தலைமுறை எப்படி இதை பாக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு காரணமே வந்து இதுல ஒரு காலத்துல மாற்றப்பட்டு இன்னைக்கு வந்திருக்குது. முழுசா மாறுறது அர்த்தம்லாம் இல்லை, இன்னைக்கும் அது வேற வேற வகையில் நடந்துட்டே இருக்குது. இந்த படத்துல வந்து அதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு காட்சியை பத்தியுமே தனியா நம்ம பேச வேண்டியிருக்கும். தோழர் ராஜ் சங்கீதன் அவர்கள் அந்த வரலாறு சொன்னார், சரியா இருக்கும். இதுல ஆக்சுவலா மஞ்சு வாரியார் பாத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு மாதிரி பாய் கட் பண்ணிட்டு பைக்ல வந்துட்டு சைக்கிள்ல வர்ற மாதிரியான பாத்திரமா இருக்கும். என்னன்னா அப்படியான பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கா, சினிமாத்தனமா இருக்குன்னு கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனா என்னன்னா இப்படியான பாத்திரம் 1940களில், அதாவது இன்னைக்கே பெண்கள் வந்து இப்படியான ஒரு துணியில தோற்றத்துல போகும்போது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல 1940களில் அவங்க இயங்கியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு புருஷன் செத்து போய் இளம் விதவையான ஒருத்தர். உங்களுக்கு வைதிக பார்ப்பன குடும்பங்களில் பெண்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்துவாங்கங்கிறது இருக்கு இல்லையா, அது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு மூட்டை அடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ அதை மீறி அவங்க வெளியேறணும்னு வெளியே வந்து அதுக்கப்புறமா காங்கிரஸில் வந்து சேர்ந்து கொஞ்ச நாள் வந்து பயணிக்கிறாங்க. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கூலி விவசாயிகள் இவங்கெல்லாம் படுற துயரங்களெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த பண்ணையார்களுக்கு ஆதரவாக இருக்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க காங்கிரஸ் விட்டு வெளியேறாங்க. அப்போ அங்க முன்னாடி நின்று கொஞ்ச நாள் வந்து இவங்க காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று முக்கியமான போராட்டங்களை முன்னெடுத்து கூலி விவசாயிகள் எல்லாம் சங்கமாக்கி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருந்த ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் ஸ்ரீனிவாசராவ், பிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய உருவத்தோற்றத்தை தான் இந்த படத்துல வந்து கிஷோருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கேங்கிற பாத்திரம் வந்து பிஎஸ்ஆர்ங்கிற ஸ்ரீனிவாசராவ் பாத்திரம். அவர் என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு வந்து கூலி உயர்வு கேட்டுறது, அதாவது விவசாயிகளுக்கு எந்த வித சாத்தியமும் இருக்காது. கென் தோழர் நடிச்ச அந்த காட்சி இருக்கு இல்லையா, பண்ணை அடிமைகளுக்கு பண்ணையார்கள் சொல்றது மட்டும்தான் உரிமை. இன்ஃபேக்ட் வாழ்க்கை, அவங்களுக்கு கூலியும் இருக்காது, கூலியை உயர்த்தியும் கேட்கவும் முடியாது. காலையில 6 மணிக்கு நிலத்துக்கு வந்து உழுகணும். அப்படி லேட் ஆயிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் நபர் மேல ஏர் இருக்கு இல்லையா, விவசாயம் பண்ற ஏர், அதை பூட்டி உழ வைப்பாங்க. 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் போகும் உருகுற வேலை. பெண்களுக்கு இன்னும் கொடுமை, அவங்களுக்கு தேவையான அந்த பாத்ரூம் இடைவெளிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த படத்துல ஒரு வசனமே வரும், அதாவது குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள் அவங்க குழந்தைகளுக்கு பால் ஊட்டணும், அந்த பால் ஊட்டுவதற்கான நேரத்தை கூட கொடுக்காம உழைக்க வைப்பாங்க. அதனால என்னன்னா அவங்களுக்கு மார்பில் வந்து பால் கட்டிரும். இந்த பால் கட்டு வந்து போகணுங்கிறதுக்காக அவங்க வயல்லையே பாலை பீச்சி எல்லாம் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட காலம் அது. அந்த காலத்துல ஒருத்தர் கிளம்பி வரார், அவர் அந்த ஊரும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வரார். செங்கோடி கட்டணும்னு வந்துட்டு அவர் ஆளே வந்து ஒரு மாதிரி சிவப்பரப்பார், அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு. எல்லாரும் அவரை அணுகிறதுக்கு வந்து தயங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான தோற்றத்துல இருக்கிறவன் தான் இங்க ஒடுக்கிட்டு இருக்கான், ஏன்னா பண்ணையார்களாக வசதிகளாக இருக்கு.
இவர் வந்து அந்த விஷயத்தை உடைச்சு உள்ள வீட்டுக்குள்ள போகிறது, உங்க சாப்பாடு கொடுங்கன்னு சாப்பிட்றது, தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல வந்து அவங்களுடைய அணுக்கத்தை பெற்று பரிச்சயத்தை பெற்று அவங்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. எந்த இடத்துக்கு வரைக்கும் போய் மக்களை வந்து திரட்டி அவர் வந்து போராடுறாரு அப்படின்னா ஒரு இடம் வரும். நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சினிமாக்கள்ல பார்க்கக்கூடிய சாகசத்தன்மை இருக்கு இல்லையா, அதை விட நீங்க களத்துல போராடி பாருங்க, போராளிகள் வாழ்க்கையை பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் உங்க லைஃப். நீங்க நம்ம படம் பார்க்குற ஹீரோயிசம்லாம் இல்லை, வேற லெவல்ல இருக்கும். ஒரு இடத்துக்குள்ள அமைச்சர் வரார். பண்ணையாரை வந்து ஒரு தலித்தை வந்து அடிச்சு அது ஒரு பிரச்சனையாகி இவங்கெல்லாம் சீனிவாசராவ் வந்து பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு போராடிட்டு இருக்கிறார். இப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு போலீஸ் வருது, அதையும் எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்சர் சென்னையிலேருந்து கிளம்பி வர்றார். கிளம்பி வந்தால் இவங்க வந்து இந்த போராட்டத்தை விளக்க மாட்டோம்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீனிவாசராவை பேச கூப்பிடுறாங்க. அமைச்சர்கிட்ட போய் பேச நிற்கிறார் சீனிவாசராவ். ஒழுங்கு மரியாதை வந்து வேலைகளை போக சொல்லு, பண்ணையார்களுக்கெல்லாம் வந்து நிலமெல்லாம் வந்து பார்க்கணும், ஸோ வேலைகளை பார்க்க சொல்லு, ஏன் போராட வச்சுட்டு இருக்கேன்லாம் வந்து பேசவும் முடியாதுன்னு. எப்படி நீங்கள் வந்து இதுக்கு இப்படி வந்து ஒடுக்குமுறை வந்து இது பண்ணலாம், கட்ட விழுத்து விடலாம்லாம் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, ரொம்ப ஓவராக பேசாத, நான் அமைச்சர், ஒரு ஃபோன் கால் போட்டோன்னா நாளைக்கு எங்கள் போலீஸ் மொத்தமாக வந்து இறங்கி உங்களை அடிப்பானுங்க அப்படின்னு பிஎஸ்ஆர் சீனிவாசராவ் சொல்லுவார். உனக்காவது 24 மணி நேரம் நான் புரட்சி உங்கன்னு இப்போ கத்துனேன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது தெரியுமா அப்படின்ட்டு வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் வச்சு சொல்லுவார். இப்படி நின்று போராடி, அதுலேயும் குறிப்பாக தலித் விவசாயிகளையும் பிற்படுத்தப்பட்ட விவசாயிகளையும் அவர் ஒன்று சேர்ப்பார். அதுதான் அவருடைய மிக முக்கியமான சாதனை. அதை வந்து ஜீரணிக்க முடியாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணையார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் கட்டுவாங்க. இந்த படத்திலே வரும். வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்து பங்காளிகள் எல்லாம் கூப்பிட்டு வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்து அழைச்சி வருவாங்க, அதெல்லாம் நிறுத்துவாங்க. ஸோ இப்படியான ஒரு தலைமையை பார்த்து மணலூர் மணியம்மை வந்து அதுக்குள்ள டிராவல் ஆகி அவங்க வந்து சைக்கிள்ல வருவாங்க, பாய் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த ஜிப்பா மாதிரியான ஒரு டாப்ஸ், அரக்கை சட்டை, தொலன்னு ஒரு சட்டை, வேஷ்டி கட்டிட்டு கையில ஒரு சிலம்ப குச்சி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது பிரச்சனைனா அந்த சிலம்ப குச்சி வச்சு சிலம்பம் ஆடி அடிக்கிறது தான் அவங்களுடைய கேரக்டர். நின்று 47களில் 50களில் வந்து ஒரு பெண் களத்தில் நின்று மக்களுக்காக, விவசாய மக்களுக்காக போராடி இருக்காங்க. அந்த இடத்த தான் தோழர் வந்து இதில் இவங்களுடைய பாத்திரமாக வச்சிருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தோழர் வந்து சொல்லியிருந்தாரு, இடதுசாரிகளை இந்த அமைப்புகளை எல்லாம் காட்டும்போது முக்கியமாக மிகப்பெரிய துணிச்சல் இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. கூடுதலாக நான் ஒரு விஷயம் சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இயக்குனர் வெற்றிமாறனுக்கு அரசியலை காட்டும்போது துணிச்சல் இருக்குங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்கு. இந்த சமூகத்தை என்னவாக இருந்ததோ அதையும் காட்டணும், அதுக்கு தன்னலம் இல்லாம நின்று போராடி மடிஞ்ச ஒவ்வொருத்தனையும் காட்டணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்புணர்வுக்கு வந்து நம்ம சல்யூட் பண்ணோம். ஆக்சுவலா அது ஒரு பயங்கரமான பொறுப்புணர்வு. அது எந்த ஒரு தடை வந்தாலும் அதை மீறி காட்டுவதற்கான எத்தனிப்பு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி என்கிட்டும் கேட்டுக்கிறேன், இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன், இந்த பிஎஸ்ஆர், கீழ வெண்மணி, கீழ தஞ்சை, இந்த படத்துல வர்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை சார்ந்து உங்களுக்கு நேரடி அனுபவம் வரணும்னா இன்னைக்கு டிசம்பர் 21, 24ஆம் தேதி கீழ வெண்மணின்னு ஒரு இடம் போங்க. அங்க மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க, அரசியல் திருவிழா மாதிரி. அங்க வந்து கீழ வெண்மணியில அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இந்த நினைவை, பிஎஸ்ஆரோட நினைவு, சீனிவாசராவோட நினைவு, இந்த போராட்டத்துடைய நினைவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஒரு நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி மிகப்பெரிய அளவுக்கு பெருங்கூட்டம் வண்டி போட்டெல்லாம் வந்து அங்கே நின்று அதை நினைவு கொண்டு போகிற நாள் அது 24ஆம் தேதி கீழ வெண்மணி. வாய்ப்பு இருந்ததுன்னா போங்க எல்லாரும். இந்த படத்தில் வன்முறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது புரியவே இல்லை. கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க, அதில் சம்மட்டி எடுத்து மண்டை உடைக்கிறது, ரத்த பீச்சி அடிக்கிறது, கழுத்து அறுக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த படங்கள். அதை பற்றி அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வன்முறையாக இருக்குன்னு எதுவுமே அமரன் படத்துல பார்த்தோம். இருங்க நான் பேசிடுறேங்க, அப்புறமேல கேள்விகள். இருங்க நான் பேசிடுறேன், அப்புறமேல் பேசுறேன். உண்மை வந்து இன்னும் வயலண்டா இருக்கும், சரிங்களா? ஸ்டெர்லைட்ல ஸ்னோலின்ற 15 வயசு பொண்ணு வாயில சுட்டது வந்து எப்படிப்பட்ட காட்சி அது? ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கூட வளர்ந்த ஒரு தங்கைய வாயில சுட்டு கொண்டு இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட காட்சி அது? இது மாதிரி எத்தனை காட்சிகள் நீங்க வந்து பரமக்குடியில
அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 2011 துப்பாக்கி சூடு நடந்தபோது ஒரு பையனை தூக்கிட்டு வருவாங்க, சுட்டு கொன்ன பையனை ஒரு ஆடை வெட்டி கொண்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க. அது எவ்வளோ பெரிய வயலன்ஸ். ரியாலிட்டி இன்னைக்கு நடைமுறை வந்து சினிமாவில் இந்த படத்தில் காட்டியதை விட மிக மிக மோசமான வயலன்ஸ். மிக மோசமான ஒரு வயலன்ஸ்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ 10 மணிக்கு மேல நின்று டீ குடிச்சீங்கன்னா போலீஸ்காரர் உங்களை எப்படி நடத்துறாரு? ஏன் சார் இங்க டீ குடிக்கிறேன்னு கேட்க மாட்டார். ஏன் இங்க நிக்கிற போ, அதை சொல்றதுக்கு எந்த போலீஸ்க்கும் ரைட்ஸ் கிடையாது. 10 மணிக்கு மேல டீ குடிக்கக்கூடாதுன்னு இந்திய சட்டத்தில் சொன்னது கிடையாது. 10 மணிக்கு மேல டீ கடை திறக்கக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் சொன்னது கிடையாது. அப்ப இந்த வயலன்ஸுக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஹெல்மெட் போடலை அப்படின்னா அந்த போலீஸ்காரர் முன்னாடி நம்மளால கையை கட்டி பவியமா நிக்கிற பசங்களை பார்க்குறோமா இல்லையா? அது மிகப்பெரிய குற்றமா? அது கொலை குற்றமா? அது ஒரு விதிமீறல், அவ்வளவுதான். இந்தியாவில் 2வது பெரிய எண்ணிக்கையில் ஆக்சிடென்ட் நடந்து செத்து போன மாநிலம் தமிழ்நாடு. முக்குக்கு போலீஸ் நிக்குது, ஹெல்மெட் பிடிக்குது. அப்புறம் எப்படி இத்தனை டெத் நடந்திருக்கு? இத்தனை சாவு எப்படி நடந்திருக்கு? யாரை கேட்டோமா? எத்தனை ஃபைன் கட்டியிருப்போம் அந்த 4 வருஷத்துல? ஏதாவது சாவு கம்மியாச்சா? யாராவது கேட்டிருப்போமா? நம்ம வெள்ளக்காரன் காலத்தை விட மோசமான ஒரு அடக்குமுறை, வயலண்டான ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். வயலண்டான அரசாங்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த அதிகாரிகளோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸோ நம்மளை நடத்தக்கூடியது வந்து வெள்ளக்காரன் நம்மளை நடத்துறதை விட மிக மோசமா நடத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளக்காரன் காலத்தை விட 10 மணிக்கு மேல டீ குடிக்க போகணும்னு யாரும் சொன்னது கிடையாது. 12 மணிக்கு ஹோட்டல் கடை தரக்கூடாதுன்னு யாரும் சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வயலன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வயலன்ஸ் என்ன ரியாலிட்டியில இருக்குதோ அது இந்த படத்துல இல்லை. அந்த அளவுல வந்து வெற்றி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிறார். இதுவே வந்து நீங்க கமர்ஷியலா பண்ணணும்னா எப்படி சுட்டாங்க, எங்க குண்டு உள்ள போச்சு, ரத்தம் எப்படி வெளியே பீச்சு அடிச்சது அப்படின்னு சொல்லி கேமரா வரைக்கும் ரத்தத்தை காமிச்சிருக்க முடியும். அப்படிலாம் அவர் காமிக்கவே இல்லை. அந்த இது காமிக்கல. ஆனால் அரசாங்கம் எவ்வளவு பெரிய வன்முறையாக இருக்குதுன்னு காமிச்சிருக்காரு படத்துல. ரத்தமே காமிக்காம வயலன்ஸ் காமிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த படத்துல அந்த அதிகாரி மேல உட்கார்ந்து சொல்றாரு, இந்த போலீஸ் ஆபீசர் வேண்டாம், அந்த மக்கள் எந்த ஜாதியா இருக்கிறாங்களோ அந்த ஜாதியில ஒரு ஆளை பிடிச்சி போடுன்றாரு. நீங்க நடக்குதா இல்லையா? ஊர்ல எல்லா ஊர்லயும் தான் நடக்குது.